அனைவருக்கும் இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். சென்னையில் நந்தனத்தில் நடைபெறுகிற 47வது புத்தக கண்காட்சிகள் 800க்கு மேற்பட்ட அரங்குகள் அமைத்து சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் இதில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும். பல்வேறு புத்தகங்கள் இன்று நம் அரங்கிற்குள் பல்வேறு பதிப்பகங்கள் இணைந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அனைவரும் இந்த பொங்கல் திருநாளிலும் வருகின்ற புத்தக கண்காட்சிகளிலும் பங்கேற்று அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த நிகழ்விற்கும் நமது சொத்தாக புத்தகங்கள் நம் வாழ்வை மாற்றுகிறது. தொட்டால் காகிதம் படித்தால் அது ஆயுதம் என்கின்ற வகையிலே அதை சிறப்பானதொரு நிகழ்வை நடத்தி கொடுக்க வேண்டும். அடுத்த புத்தக கண்காட்சியாக திருப்பூரில் நடைபெறுகிறது. இது நம் பதிப்பகம். இது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான முக்கியமான நூல்களை கொண்டு வந்திருக்கோம். முதல் தலைமுறை எழுத்தாளர்கள் நிறைய பேர் இங்கே எழுதியிருக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குழந்தைகளே குழந்தைகளுக்கான கதைகளை எழுதியிருக்கிறது தான் இந்த ஸ்டாலோட ஸ்பெஷல். இந்த பறக்கும் பழங்களாக இருக்கட்டும், இந்த புக்காக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைகள் உருவாக்கின கதைகள். அதேமாதிரி படங்களும் பார்த்திங்கன்னா ரேப்பர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளே ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 54 புதிய எழுத்தாளர்களை சமீபத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நிறைய முக்கியமாக குழந்தைகளை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிற குழந்தை வளர்ப்பு தொடர்பான நூல்களும் இங்கே இருக்குது. எல்லாமே மிக குறைந்த விலையில் 35 ரூபாயிலிருந்து 60 ரூபா 40 ரூபா அந்த மாதிரியான ப்ரைஸஸ்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் முக்கியமான நூல்கள் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா இயக்குனர் மணிவண்ணனும் நானுங்கிறது சமீபத்தில் சத்யராஜ் சார் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த நூல் மணிவண்ணன் சாரை பற்றி அவர் இறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய தமிழில் வரக்கூடிய முதல் நூல். இது அவருடைய உதவியாளர் கே ஜீவபாரதி அவங்க எழுதியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய முக்கியமான நூல்கள் இந்த வாரத்தில் வர வேண்டியது இருக்குது. என்னோடய நூல்கள் கவிதைகள் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு 16 நூல்கள் வந்திருக்கு. இது என்னோடய 17வது நூல். இது பிரபஞ்சன் அவர்களோட நேர்காணல், முக்கியமான நேர்காணல். நான் ஊடகவியலாளராக பணியாற்றிட்டு இருந்த சமயத்தில் கடந்த 13 வருடங்களில் நிறைய ஆளுமைகளை நேர்காணல் பண்ணியிருக்கேன். அதில் பிரபஞ்சனோட ஒரு முக்கியமான நேர்காணலில் இந்த தடவை கொண்டு வந்திருக்கேன். இதில் அவர் குழந்தை இலக்கியம் குறித்தும் சமகால பிரச்சனைகள் குறித்தும் பெண்களுடைய படைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அது அவர் 10 வருடங்களுக்கு முன்னால் பகிர்ந்தால் கூட இன்றைக்கும் ரொம்ப பொருத்தமாகவும் இன்றைக்கும் அந்த விஷயத்தை பேசக்கூடிய ஒன்றாகவும் இதில் இருக்கிறது தான் அதோட ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் சார், நாங்கள் ஆலி பதிப்பகம். எங்களுடைய சிறப்பு என்னென்னா, இப்போ இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் 32 தலைப்புகளில் அண்ணாவுடைய பதிப்புகளை மறுபதிப்பு பண்ணியிருக்கோம். அண்ணாவுடைய எழுத்துக்கள் இளைய தலைமுறை கொண்டு சேர்க்கறதுக்காக லட்சம் அண்ணா லட்சியம் அண்ணா அப்படின்னு எங்களுடைய நிர்வாக இயக்குனர் இந்த முன்னெடுப்ப வாசிப்பு இயக்கத்தை முன்னெடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருடைய தலைப்பு அண்ணாவுடைய தலைப்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சந்திரோதயம், கலிங்கராணி, வெள்ளை மாளிகையில், சிவாஜி கண்ட இந்திராஜ்யம், நீதிதேவன் மயக்கம், ரங்கோன் ராதா, ஜமீன் இனாமொழிப்பு, பார்வதி பிஏ, இரும்பாரம், இப்படி எல்லா 32 தலைப்புகளில் போயிட்டுருக்கு. இதனுடைய சிறப்பு சலுகைக்காக 3000 ரூபாயில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக 1974 மாநில சுயாட்சி சம்பந்தமான ஒரு புத்தகத்தையும் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். எங்களுடைய ஆசிரியர் தொகுப்பாசிரியர் ஆலி செந்தினாதான் இதை வெளியிட்டிருக்கோம். அதுபோக இந்த ரொம்ப பிரபலமான புத்தகம்னு பார்த்தீங்கன்னா இந்த விபி சிங்கோட வாழ்க்கை வரலாறு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தி டிஸ்டர்ப்டர் அந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது அதிகமாக போயிட்டுருக்கு. எங்களுடைய இப்போ ரீசெண்டான புதிய வெளியீடுகள்னு பார்த்தீங்கன்னா கொதித்தல், உலகமயமாக்கல் சம்மந்தமான ஒரு புத்தகம். ஒரு ரிப்போர்ட்டர் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய கடந்து வந்த பாதைகளை எழுதியிருக்காரு. அதுபோக மீயறிவு இன்றைய நிலையில் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஒரு புத்தகம், இந்த புத்தகம் அதுவும் வந்திருக்கு. அடுத்து நாங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் வேறு கலந்துக்கிறவங்க எங்களுடைய ஆசிரியர் ஆலி செந்தினாதான் ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. நன்றி, வணக்கம்.